எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் மாநில அளவிலான பேச்சுப் போட்டி பரிசளிப்பு விழாவில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உரையாற்றி வருகிறார். பார்க்கலாம். இங்கிலாந்துக்கு போ, பிரிட்டனுக்கு போ, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். ஏன்னா அதுதான் அவன் அடையாளம். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று இன்று முகமது தர்வீசும் விளக்கத்தை முன்வைக்கவில்லை. என் உடன் பிறந்தவனே, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் எழுதினான். அப்படிதான் முழக்கத்தை முன் வச்சான். அதுதான் நம்ம அடையாளம். அதை விட்டுறக்கூடாது. மொழி அழிந்தால் மொழியை பாதுகாத்த இனம், கடுகளவு இருந்தாலும் மொழியை பாதுகாத்த இனம் மலையளவு உயர்ந்து வாழுங்கிறான். மொழியை அழிய கொடுத்த இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழுங்கிறான். அதனால என் அன்பு பிள்ளைகள், தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா, அதெல்லாம் பேசக்கூடாது. தமிழ் வேலையும் சோறும் அல்ல, தமிழ் நமக்கு உயிர் என்பதை அறிவு வகுந்த தம்பி தங்கையில் புரிந்து. என் மொழியில் இல்லாது என்ன இருக்குது? என்ன இருக்குது? கேரள கவிஞன் ஆச்சூர் ரவிவர்மா சொல்லுகிறான், ஊடகத்தில் ஆகச் சிறந்த இலக்கியங்களை தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்ற இனம் சீனர்கள் கிரேக்கர்களை தாண்டி இந்தியாவிலே தமிழர்கள் தான். எல்லா சமயங்களுக்கும் காப்பியம் தந்த மொழி உன் தாய்மொழி. உமரப்புலவர் எழுதிய சீராபுராணம் இஸ்லாமிய மக்களுக்கு, வீரமாமுனிவர் ஜோசப்பஸ்கி தந்த தேம்பாவணி கிறிஸ்தவர்களுக்கான காப்பியம், சிலப்பதிகாரம் பௌத்த காப்பியம், எழுதிய இளங்கோவடிகள் சமண துறவி. மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியம், உங்களுக்கு தெரியும். மூவேந்தரையும் இணைச்சு சோழ நாட்டிலேயே பிறந்து பாண்டி நாட்டில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாயி போனால் கண்ணகி பெருமாட்டி, 3 வேந்தரையும் இணைத்து ஒரு மாபெரும் காப்பியத்தை தந்தவன் இளங்கோவடிகள். இதுல என்ன இல்ல? பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி உன் வரலாற்று பதிவு செய்கிறான். மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்பம் மணிப்பாட இது பொறுத்து கருங்கையில் கண்விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரின்னு காவேரியை வரவேற்று பாடுகிறான் இளங்கோ. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லி எழுவிழந்து நிலம் நடுக்கமுட்டு பாறை எனும் படிமம் கொள்ளுங்கிறான். எவ்வளவு பெரிய அறிவியல், எவ்வளவு பெரிய புவியியலை பாடுறான் பார். முல்லையும் குறிஞ்சியும் மலையை அழிச்சு காட்டை அழிச்சிட்டீங்கன்னா நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாலை எனும் படிமம் கொள்ளும். இன்னைக்கு என்ன ஆயிருது? ஒரு மலை இல்ல, வெட்டி தின்ட்டான். அதுக்கு பேரு குவாரி. வாரி வாரி மலையை மண்ணை அள்ளி திங்கிறதுனால அதுக்கு பேர் குவாரின்னு வச்சுட்டான். அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை யார் தந்ததுன்னு கேட்கிறான் EF மாஸ்டர். வளங்களை சுரண்டி கொழுப்பதையே வளர்ச்சி என்று கட்டமைத்தவன் யார்? கற்பித்தவன் யார்? காட்டை வெட்டி அழித்தால் நட்டு வைத்து விடலாம், தண்ணீரை உறிஞ்சி வைத்தால் தேக்கி வைத்து விடலாம். ஆனால் மணலையும் மலையையும் யார் உருவாக்குவது? இயற்கையின் அரும்பெரும் கொடை. மழை இல்லாத நிலம் பாலைவனமாகி விடும்ங்கிற அந்த அடிப்படை அறிவில்லாதவர்களுடைய ஆட்சியை கொடுத்து விட்டு அல்லாடி கொண்டு ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. நீ எங்க இருக்கு மலை? எங்க இருக்கு? கண் முன்னே உன் நிலம் பாலைவனமாய் கொண்டிருக்கிறது என்பதை தெரியாது நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு அறிவு சமூகம் சிந்திக்கணும். இன்னைக்கு அரசியல் எதுக்கு? படிக்கிற பிள்ளைகளுக்கு எதுக்கு அரசியல்? படிக்கிற பிள்ளைக்கு சினிமா அவசியமா இருக்குதா? படிக்கிற பிள்ளை அரசியல் பேசாம எவன் படிக்கிறது? கற்றவன் தான் மற்றவருக்கு வழிகாட்டணும்.
வேணாம் வேணாம் நீ விலகி நிக்கணும். அன்பு பிள்ளைகளே, அரசியலை விட ஆகச் சிறந்த கல்வி உலகத்திலே ஒண்ணும் கிடையாது. அரசியலை கற்பிக்காது கல்வியே இல்லை. பேசிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய வேந்தர் ஐயா சொல்றாங்க, அடுத்ததுல இருந்து நம்ம தொடங்குறோம் அரசியல் கற்பிக்கிறதுக்கு ஒரு பிரிவை நம்ம தொடங்குறோம்னு சொல்றாங்க. அரசியல் படிக்கணும், அரசியல் பேசணும். ஏன்? ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. நீ என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், அந்த எவ்வளவு சம்பளம், அது எந்த ஊர்ல அந்த பணியை செய்யணும், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. பிறப்பு சான்றிதழ் வாங்குவது, இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை அனைத்து முடிவெடுப்பது அரசு. மின் கட்டணம் எவ்வளவு, அரிசி எவ்வளவு, பருப்பு விலை எவ்வளவு, எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறது முடிவெடுப்பது யார்? அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அறிவியல், புவியியல், வேதியியல், உயிரியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல் என்பதை அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ளும். அப்ப எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற அரசியலை நாம் தீர்மானிக்க வேண்டும். நாம் தீர்மானிக்கணும். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி நிற்காது என்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் நீ யாரை வெறுக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் பிளாட்டோ. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்குதுங்கிறான் புரட்சியாளர் லெனின். அரசியல் வேண்டாம் என்று சொல்வது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது. மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டும் ஒன்றுதான். அரசியல் பேசணும். வரிசையில் நின்று வாக்கு செலுத்துறது இல்ல தம்பி, அதெல்லாம் அரசியல். 500,000 வாங்கிட்டு வாக்கு செலுத்துறது இல்ல அரசியல். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் மாநில அளவிலான பேச்சுப் போட்டி பரிசளிப்பு விழாவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாணவர்களிடம் உரையாற்றி வருகிறார். அரசியல் என்பது கல்வி, அந்த கல்வியை அனைவரும் கற்க வேண்டும் என்றும் அவர் பேசி வருகிறார்.